கோவை தெற்கு மாவட்ட நிர்வாகி திரு மன்சூர் அலி அவர்களை வரவேற்கிறேன். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற கழகத்தின் வேத வாக்கோடு தமிழக வெற்றி கழகம் கோவை தெற்கு மாவட்டத்தினுடைய நடப்பு அரசியலினுடைய மாற்றத்தை வேண்டி இந்த மாபெரும் பொதுக்கூட்டமானது அரசியல் களத்திலும் அரசியல்வாதிகளுடைய உள்ளத்திலும் பெரும் வியப்பை ஏற்படுத்தும் அளவிற்கு பொதுக்கூட்டமா மாநாடா என்று பெரும் கேள்வி எழுப்பக்கூடிய இந்த பொதுக்கூட்டமானது சீரும் சிறப்போடும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இவ்விழாவை சிறப்பிக்க வருகை தந்திருக்கும் ஓய்வில்லா உழைப்பாளி கழகத்தினுடைய நிரந்தர இளைஞர் கழகத்தினுடைய மாண்புமிகு பொதுச் செயலாளர் என் அண்ணன் என்று அனைவரும் போற்றி புகழக்கூடிய நமது ஆனந்தண்ணன் அவர்களை வருக வருக என்று மனமாற வரவேற்கிறோம். இளைஞர் பட்டாளத்தை கடிவாளமிட்டு தன்னுடைய அனுபவத்தின் மூலமாக வழிநடத்துகிறோம். அந்த வழிநடத்ததின் மூலமாக தமிழகத்தை தமிழக வெற்றி கழகத்திற்கு சொந்தமாக்கி கொடுக்கின்றோம் என்பதாக அரும்பாடுபட்டு வழிநடத்தக்கூடிய மாண்புமிகு அண்ணன் செங்கோட்டையார் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். விஞ்ஞான ஊழலை கண்ட அரசு, விஞ்ஞான ஊழலை கண்ட ஆட்சிகள் எல்லாம் அஞ்சுகிறது எங்களுடைய தன்மான அரசியலை பார்த்து என்பதாக விஞ்ஞானத்தை விஞ்சும் அளவிற்கு பொதுவெளியிலும் இளைஞர்களுடைய உள்ளத்திலும் ஆட்சி அதிகாரத்தை எப்படி பக்குவப்படுத்த வேண்டும் என்பதாக எங்களுக்கு வழிகாட்டி கொண்டு இருக்கக்கூடிய அண்ணன் ஆதவண்ணன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். அது மட்டுமா, ஆட்சி அதிகாரம் தேவையில்லை, எங்களுடைய ஒரு சொல் போதும். இந்த இளைஞர்களை கட்டி போடும் எங்களுடைய வழியை அவர்கள் பின்பற்றுவார்கள் என்பதாக செல்லுமிடமெல்லாம் தன்னுடைய சொல்லின் மூலமாக மக்களை தன்னுடைய கையில வைத்திருக்கக்கூடிய ராஜமோகன் அண்ணன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். வரவேற்ற பூரிப்பிலே தமிழக வெற்றி கழகத்தை இளைஞர்களும் தமிழக மக்களும் எப்படி வருக வருக என்று வரவேற்கின்றார்கள் தெரியுமா? இளைய சமுதாயம் போதையிலும் ஊழலிலும் மாண்டு கிடக்கக்கூடிய சதி வலையிலே சிக்கப்பட்டு அரசியலை அறியாதவர்களாக வளர்த்தெடுக்கப்பட்ட இளைஞர்களை அவர்களுக்கு அரசியலை பயில்விக்கப்பட்டு இவர்களின் மூலமாக வரக்கூடிய ஆட்சி முறையிலே தமிழகத்தை இவர்கள் ஒழிக்க செய்வார்கள் என்பதாக வாழும் காமராஜராக இருக்கக்கூடிய நம்முடைய தளபதி மாண்புமிகு தலைவர் அவர்கள் நம்மை பக்குவப்படுத்தி வழிநடத்துகின்றார்களே, அந்த வழிமுறையை பார்த்துத்தான் தமிழக மக்கள் எல்லாம் தமிழக வெற்றி கழகத்தை வருக வருக ஆட்சி கட்டளையிலே அமர்க என்பதாக நம்மை வரவேற்கின்றார்கள். இன்றைய ஆட்சி முறையிலே தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேவை என்னவாக இருக்கின்றது என்று அநேகருடைய கேள்வியாக கூட்டத்தில் இருக்கிறவங்க இல்லை, வெளியே நின்று ஒளிஞ்சு கேட்டிருக்காங்க இல்லையா, அவங்களுடைய கேள்வி அதுதான். தமிழக வெற்றி கழகம் என்ன செய்ய போகுது அப்படின்றதான் அவங்களுடைய கேள்வி. நீ செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லை, நாங்கள் செஞ்சுட்டோம். எங்களை தவிர்த்து இன்றைக்கு அரசியலும் இல்லை, மீடியாக்களும் எங்களை தவிர்த்து அல்ல. தளபதி செல்லும் இடமெல்லாம் அவருக்குத்தான் வரவேற்பு. அவரை பார்த்துத்தான் ஆட்சி முறையை கற்கக்கூடிய நிலைமையில தான் இன்றைக்கு தமிழகம் இருந்து கொண்டிருக்கின்றது. தமிழக வெற்றி கழகம் பட்டொளி வீசி அதனுடைய கொடியிலே பறக்கக்கூடிய அந்த 2 யானைகள் எதை சொல்லி தருகிறது தெரியுமா? நாம் பெறப்போகின்ற வெற்றியை நமக்கு சொல்லி காட்டுகின்றது. இந்த இளைஞர் பட்டாளம் இவர்கள் எதை செய்து விடுவார்கள் என்று சொன்ன தமிழகத்திலே இவர்கள் தான் ஆட்சி முறையை கையில் எடுப்பார்கள் என்பதாக தமிழக வெற்றி கழகம் இன்றைக்கு அனைத்து ஆட்சியாளர்களுக்கும் ஒரு படிப்பினையை காட்டிக் கொண்டிருக்கின்றது. வரக்கூடிய தமிழகத்தினுடைய வெற்றி
தமிழக வெற்றி கழகத்தினுடைய வெற்றியிலே தான் இருக்கிறது என்பதாக இவ்வவைக்கு வருகை தந்திருக்கும் அவையினுடைய மாவட்ட நிர்வாகிகளையும், ஒன்றிய நிர்வாகிகளையும், மகளிரணி நிர்வாகிகளையும், பகுதி நிர்வாகிகளையும், வார்டு நிர்வாகிகளையும் வருக வருக என்று வரவேற்று வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி செல்கிறேன். நன்றி, வணக்கம்.